الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. தொடர்ந்து பனி இஸ்ராயீல்கள் பற்றிய குர்ஆனில் வரக்கூடிய சம்பவங்களை பார்த்து வர்றோம். இந்த அடிப்படையில் தீ அப்படிங்கிற அந்த மைதானத்தில் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட அந்த மைதானத்தில் அவர்களுக்கு மண்ணு சல்வா என்று சொல்லப்படக்கூடிய வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா உணவை இறக்கி கொடுத்தார். ரொம்ப அற்புதமான முறையில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவர்களுக்கு உணவை கொடுத்தான். ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு பிறகு சொல்லிட்டாங்களா, மூசா ஒரே சாப்பாடை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை. என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், பூமியிலேருந்து விளையக்கூடிய அந்த காய்கறிகளை சாப்பிடணும், பயிர் வகைகளை சாப்பிடணும், பருப்பு வகைகளை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் தஆலா எவ்வளோ கண்ணியமான முறையில் உணவு கொடுத்துட்ருக்குறார். ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால் என்ன கொஞ்சம் சாப்பாட்டை மாற்றி சாப்பிடணும் அப்படின்னு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கௌம் இதை கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா சரி ஓகே, அதையும் நான் செஞ்சு கொடுத்துறேன். மனிதர்களுடைய அந்த திருத்தக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் நெஞ்சம் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார். நிறைய வாய்ப்புகள் ஒவ்வொரு ரமலானும் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான். ஆனால் ரமலான் முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுருவோம். ரமலான் இத்தனை நாள் மசீதுக்கு வந்த கால் ஈது தொழுகை முடிஞ்ச அடுத்த லுஹரிலிருந்தே இந்த மசீதை நோக்கி கால் வர மாட்டேன். ஆனாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுடைய நியமத்துகளை எந்த குறையும் வைக்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானா இந்த மக்களுக்கு, சரி என்ன செய்யணும், இந்த மைதானத்தினுடைய அவர்கள் எங்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மைதானத்தினுடைய ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்குள்ளே போனால் அவர்களுக்கு அவங்க கேட்டது எல்லாமே கிடச்சிரும். காய்கறி கிடச்சிரும். இந்த காய்கறின்னு இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவங்க என்னென்ன கேட்டால் இன்னும் விளக்கமாகவே சொல்கிறோம். மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. அவங்க சொன்னால பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த காய்கறிகள், அந்த சுரக்காய், அதே போல் என்ன அப்படின்னா தட்டைப்பயிறு, அதே போல் வந்து பருப்பு, வெங்காயம் இல்லை என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னால் அதையும் எடுத்துக்கோங்கட்டா, ஆனால் இந்த ஊருக்குள்ளே போங்க. ஆனால் இந்த ஊருக்குள்ளே போகும் பொழுது 2 நிபந்தனைகளை நான் வைக்கிறேன். ஊருக்குள்ளே போக உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடச்சிடும். ஆனால் 2 ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு. அதாவது அல்லாஹ் தஆலா எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் என்ன அப்படின்னா அவன் தரப்பிலிருந்து நமக்கு சில கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் எஜமான் அப்படிங்கும்போது நாம் அடிமைகள். அந்த அடிமைகளுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் சில நிபந்தனைகளை வச்சு இந்த காரியத்தை நீ செஞ்சால் அவனுக்கு நான் இதை கொடுத்துட்றேன்ப்பா. எங்கள் சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்குறோம் ஒரு கடையில் அப்படின்னு சொன்னால், அல்லது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தொழிலாளராக இருக்கிறாரு, முதலாளிக்கு கொஞ்சம் சம்பளம் சேர்த்தி கொடுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அல்லது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் இந்த வேலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு அதிகப்படியான சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அல்லாஹ் அவங்க என்ன செய்யறான், அவ்வளோ கடுமையான வேலையெல்லாம் சொல்லலை, 2 விஷயத்த சொன்னால் வயிறு கொண்டதும் குழுவஹாதிகள் ஆதியத்தை குழு மின்ஹா ஹைத்து ஷித்தும் முறவாதா. நாம் அவர்களிடத்துல சொன்னோம், உதுகுலுஹாதிஹில் கரியா, இந்த ஊருக்குள்ள நுழைங்க, ஃபகுலு மின்ஹா ஹைத்து ஷித்தும் ரகதா, உங்களுடைய மனம் விரும்பின மாதிரி என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுவோம். ஆனால் என்ன வதுகுலுல் பாப சுஜ்ஜதன், ஆனால் இந்த ஊருக்குள் நுழையும் பொழுது நீங்கள் சஜ்தா செய்தவர்களாக நுழைய வேண்டும். வகூலு, மேலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே போகணும், ஹித்தத்துன் ஹித்தத்துன் ஹித்தத்துன், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ கீழே விழுக்காட்டிடு, என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் செய்யணும். இது கஷ்டமாக ஊருக்குள்ள நுழையும் பொழுது சஜ்தா செஞ்சுட்டு அதுக்கடுத்து உள்ளே போங்க. இன்னும் சொல்ல மாதிரி இல்லை, ஒரு 2 ரக்காத் சுக்ரியா நஃபில்,
நன்றி செலுத்தும் விதமாக அந்த ஊருக்குள்ளே போகும்போது 2 ரக்காத் தொழுதுட்டு அதற்கடுத்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டே உள்ளே போங்க. நீ கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அல்லாஹ், சாரி. இந்த 2 சொல்கிறதுக்கு என்னங்க? ஆனால் என்ன செஞ்சாங்க இந்த மக்கள்? இதையும் செய்கிறதுக்கு தயார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதை நீ செஞ்சுட்டியா, நஃபிர் லகும் ஹதாயாக்கும். என்ன செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிச்சிருவோம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன். உங்களுடைய இந்த ஷுக்ரு செய்யக்கூடிய இந்த தன்மையிலும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த தன்மையிலும் யார் மிக அழகாக செய்வாங்களோ, யார் ரொம்ப நல்ல முறையில் செய்வாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இது செய்கிறதுக்கு தயாரில்லை. فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ. அவர்களுக்கு என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தையை மாற்றி அநியாயமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். என்ன தெரியுமா செஞ்சாங்க? முதல்ல ஊருக்குள்ள நுழையும் பொழுது அந்த தலை சாய்த்த வண்ணம் சஜ்தா செய்த வண்ணம் நுழையுது. என்ன செய்யறாங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டே போனான். உட்காந்து பித்தட்டை இழுத்துக்கிட்டே என்ன செய்யறான்? இப்படியே என்ன செய்யறான்? போறான். சின்ன குழந்தை உட்காந்து போகும் தெரியுங்களா? அது மாதிரி என்ன செய்யறான்னா உட்காந்து அப்படியே என்ன செய்யறான்? பித்தட்டை இழுத்துக்கிட்டே போறான். உள்ள போகும்போது சரி வார்த்தையாவது அல்லாஹ் சொன்னது, என்னை மன்னிச்சரியா அல்லாங்கிற வார்த்தையாவது சொன்னானா என்ன சொல்றான்? ஹிந்தா ஹிந்தா அப்படின்ட்டு போனான். ஹிந்தானா என்ன? சுண்டல் அர்த்தம். ஒரு இலக்காரமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னா நீ சொன்னதை சொல்ல மாட்டேன், நான் என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன வார்த்தையை சொல்லணும் அதைத்தான் சொல்லுவேன். ரொம்ப இலக்காரமான போக்கு. அல்லாஹுக்கு இதில் கடுமையான கோபம் வந்துச்சு. எல்லாருமே இந்த வேலையை செய்யல, அதில் சில மக்கள் இந்த வேலையை செய்தார்கள். அவர்களின் மேலே என்ன செஞ்சோம்னா ரிஜிசம் மினஸ்ஸமா, வானத்திலிருந்து நாம் வேதனை இறக்கிட்டோம். பிமா கானு யஃப்ஸுகூன், நாம செஞ்சதுனால இல்லை, நாம் அநியாயக்காரர்கள் அல்ல, அவர்கள் பாவிகள், அவர்கள் பாவிகள். அதனால வேதனையை நாம் இறக்கிட்டோம். என்ன தெரியுமா வேதனை? வானத்திலிருந்து ஒரு கொள்ளை நோய், ஒரு தொற்று நோய் பரவுச்சான். ஒரே நாளில் 24,000 பேர் மூத்தாயிட்டாங்க. எத்தனை பேருங்க? 24,000 பேர் ஒரே நாள். ஒரு 3 நாள் 4 நாள் கேப்ல 75,000 பேர் வஃபாத் ஆயிட்டாங்க. இவர்கள் தான் இந்த தப்பை செஞ்சாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அடிச்சுட்டான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு தாராளமாக கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு பிடிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்வான், யஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அல்லாஹ் தஆலா அவன் கடுமையான பிடியை பிடிப்பான். அதே போல என்ன செய்வானா, இதை விளங்கிக் கொள்ளுங்க, அவன் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்ட்ட 2 பேர், இந்த 2 பவரும் இருக்கு. அல்லாஹ் நினைச்சா அவன் பிடிக்கவும் முடியும், அல்லாஹ் நினைச்சால் அருள் செய்யவும் முடியும். அதனால என்ன அப்படின்னா, நாம இந்த சம்பவத்திலிருந்து நாம விளங்க வேண்டியது, அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நம்மளுடைய எண்ணத்தையும் விட, நம்மளுடைய சிந்தனையும் விட, நம்முடைய அந்த தகுதியையும் விட அதிகமாக கொடுக்குறான். அல்லாஹ்க்கு நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிந்தனை எல்லாம் தாண்டி, நம்முடைய தகுதியெல்லாம் தாண்டி அல்லாஹ் கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இது போன்ற பிடியிலிருந்து பாதுகாப்பானாங்க. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.